கிலோ சர்க்கரை, வேஷ்டி சேலை, ஒரு முழு நீள கரும்பு மற்றும் ரொக்கம் பணம் ரூபாய் 3000 என சேர்த்து இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்து நமது நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் ஏறத்தாழ 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு அதை வழங்க இருக்கிறோம். இந்த பரிசு தொகுப்பு மட்டும் ரூபாய் 3000 ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் என்று நமது நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 162 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த பரிசு தொகையை வழங்க இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை தான் இன்றைய காலை தொடங்கி இந்த மாவட்டம் முழுக்க ஒவ்வொரு நியாய விலை கடையின் மூலமாக காலையிலிருந்து இன்னும் 2-3 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்படும். தை திருநாள் என்பது நமது தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு திருவிழாவாகும். எத்தனையோ திருவிழாக்களை நாம் ஆண்டுதோறும் கொண்டாடினாலும் அதில் நமது மண்ணுக்கு உரியது, நமது தமிழினத்திற்கு உரியது, நம்முடைய பாரம்பரிய நிகழ்ச்சி எது என்று கேட்டால் தை திருநாள் ஆகும். விவசாயிகள் அறுவடை செய்த புது நெல்லில் பொங்கலிட்டு நாம் இந்த தை திருநாளை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம். முதலில் இந்த தை திருநாள் அன்று தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு தை திருநாள் பொங்கல் பரிசு விழாவை அறிவித்தவர் யார் என்று கேட்டால் 2006ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தான் முதலில் தை திருநாள் பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் இந்த பரிசு தொகுப்பை அறிவித்து நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார். இந்த அரசாங்கம் யாருடைய அரசாங்கம் என்று கேட்டால் பெண்களுக்கான அரசாங்கம். இங்கே அதிகமாக பெண்கள் வந்திருக்கிறீங்க, உங்களை பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு பொறுப்பேற்றவுடன் திட்டங்கள்லாம் யாரை சார்ந்து இருக்கிறது என்று கேட்டால் பெண்களுடைய வாழ்விற்கும் அவர்களுடைய உரிமைக்காகவும். முதல்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே மகளிருக்கு இலவச பஸ் பயணம்னு சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு வரோம். அதுக்கடுத்தது மகளிர் உரிமை தொகை மாதம் 1000. இன்று வரை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 26-27 மாதங்கள் அதை தடையில்லாமல் மகளிர் உரிமை தொகையை வழங்கி வருகிறோம். விடுபட்டவருக்கும் இப்பொழுது மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம். இன்னும் யாருக்காவது கிடைக்கலினாலும் அதை பதிவு செய்யலாம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். முதியோர் உதவித்தொகை 1000 1200ஆக உயர்த்தி இருக்கிறோம். 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசாங்க பள்ளியில் படித்துட்டா 12ஆம் வகுப்புக்கு மேலே தனியார் காலேஜில் படித்தாலும் சரி, அரசு கல்லூரியில் படித்தாலும் சரி, புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000 ரூபா. மாணாக்கர் எங்களுக்கு இல்லையான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பசங்களுக்கு 1000 ரூபா. அதுக்கு தமிழ் புதல்வன் என்று பெயர். அதுக்கடுத்தது இந்த நாடே போற்றுகின்ற திட்டம் காமராஜருக்கு அப்புறம், அண்ணாவுக்கு அப்புறம், கலைஞருக்கு அப்புறம் ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய குழந்தைகள் பசியை பற்றி கவலைப்பட்ட ஒரு முதலமைச்சர் யார் என்று கேட்டால் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின். ராமசாமி ஆராய் பழனியம்மாள் துரைசாமி சரி